அதை தெரிவித்துவிட்டால் என் கணவர் யாருன்னு புரிந்து கொள்வார். அதே மாயாவி, அப்ப நீதான் கண்ணன் என்றால் நீ அதை தெரிவித்தால் யார் தெரிவிக்க வேண்டுமா? அடி கன்னியாகுமரியா ஒரு நடுப்பாங்க. கண்ணியை விட சாமி தெரிவித்து சொல்லுங்கள். தெரிவித்து இருந்தாலும் என் முதலிலே உரைத்து விட்டால் அதை நான் தான் அப்பேற்பட்ட அவதாரத்தை எடுத்தேன் என்று அந்த கல்வன் வந்து உரைப்பாங்க. ஆமா. ஓ ஆகையால் உருமாறி வந்திருக்கிறாரா? உருமாறி வந்திருக்க கல்வன் அவன் தான். அப்படியா? முதலாக அவனே நான் கல்வனா? ஆமா. சரி, நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை கூறிவிட்டால் பிறகு நம்புவாயா? பிறகு நம்புவீங்க. நான் முந்திமனாக எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். அப்படி மச்ச அவதாரம் எதற்காக எடுத்து தெரியுமா? சோமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனாகப்பட்டவன் பிரம்மதேவன் கரத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களாக விளங்கக்கூடிய இலிக்கி அஜூர் சாமம் அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய இதுல என் கணவர் யார் எடுத்து சொல்லிட்டு நான் மூச்சு இருக்கிறேன்டா. வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை திருடிக்கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் நுழைந்தான். அப்படி நுழைந்தவனை கொள்வதற்காக நான் எடுத்த அவதாரமோ முந்து முதலாக எடுத்த அவதாரம் மச்சை என்று சொல்லக்கூடிய சேர்க்கண்டை அவதாரம். பொச்ச அவதாரம் அவர் சொல்லவில்லை, என் கணவர் சொல்லி முடிச்சிட்டாரடா. இன்னும் சந்தேகம் தெரியவில்லை. இன்னும் சந்தேகத்தில்லையா? முதலாவது அவர் எடுத்த அவதாரம் கூறிவிட்டீர்கள். 2வது அவதாரம் எடுத்த கூர்ம அவதாரம். ஆமா, அதுக்கு பொருள் கூறுங்கள். கூர்ம அவதாரத்துக்கு பொருள் குறிவிட்டால் நீங்க தான் என் மாலை எடுத்த மன்னவர் என்று தெரிவிப்பீர்கள். அதே மாயாவி கூறுவீர்களா? அந்த கூர்ம அவதாரம் எதற்காக? கூறினால் அண்ணவன் தெரிந்து கொள்வான். ஓ அப்படியா? ஆகையால் அண்ணவனை கேளமா. கூறுங்கள் சுவாமி. அவன் கூறினால் நான் தெரிந்து கொள்வேனா? ஆமா. சரி, அப்படி நான் கூறிவிட்டால் நம்புவாயா? நம்புகிறேன் சுவாமி. அப்படி நான் 2வது அவதாரம் கூர்ம அவதாரம் எதற்காக எடுத்தேன்? அசுரருக்கும் தேவருக்கும் யுத்தம் ஏற்படும் நேரத்திலே அசுரர்கள் கரமே ஓங்கியிருந்தது. அப்படி அசுரர்கள் ஓங்கியிருந்த கரத்தால் அனைத்து தேவர்களும் என்னிடத்தில் முறையிட்டார்கள். ஆண்டவா, அரக்கர்களை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி என்று என்னிடத்தில் முறையிட நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீர்கள்? திருப்பார் கடலை கடையை செய்தேன். கடையை சொன்னேன். அப்படி கடையும் நேரத்திலே அமிர்தமாகப்பட்டது வெளிப்படும். அப்படி அந்த திருப்பார் கடலை கடைய வேண்டும் என்றால் மந்தாகிரி மலை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் திருப்பார் கடலை பாண்டமாக வைத்து
தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாக நின்று அமிர்தத்தை கடைய வேண்டும் அப்படின்னு தெரிவித்தேன். அவர்கள் தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாக நின்று அமிர்தத்தை கடையும் நேரத்திலே அந்த மந்தாகிரி மலையாகப்பட்டது கடலிலே சாயும் நேரத்திலே நான் எடுத்த அவதாரம் இரண்டாவது கூர்மை அவதாரம் எடுத்தது நான் தான். சுவாமி, அவர் சொல்வதை முன்பதாக நீங்க சொல்லிட்டு ஆமாடியான் கண்ணி உன்னை மாலைத்த மனவளையான் தான். என்னுடைய மனைவிடத்திலே அந்த உலகத்தில் இருக்கின்ற வேலையே சால்வன் முகதி பேர்பட்ட செயலை செய்ய மடையா உன்னை மாலையிட்டு கணவன் நான் தான்.